கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 3:4, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட தெய்வ பிள்ளைகளாகிய நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நெருக்கத்தில் அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் பதில் கொடுத்து நாம் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வதாக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்டு இருக்கிற எண்ணற்ற பிரச்சனைகளை நினைத்து கலங்கியிருக்கிறீர்களா? அவைகளை எப்படி எதிர்கொள்வது என்று கலங்குகிறீர்களா? ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் உங்களுக்குள் தியங்கி சோர்ந்து போறீங்க? ஆண்டவராகிய இயேசுவையும் அவர் கொடுத்துள்ள வாக்குத்தத்தங்களையும் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஒருபோதும் அவருடைய கரத்தை மாத்திரம் விட்டுவிடாதிருங்கள். அவரே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர். ஒரு செகண்டில் உங்கள் வாழ்க்கையிலும் சூழ்நிலைகளை அவரால் மாற்றி அமைக்க முடியும். உங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர அவர் கிருபையாய் உதவுவார். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் உங்களுடைய கேடகமும் பலனுமாயிருக்கிற தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளும் போராட்டங்களும் பெருகுகிறதோ அவ்வளவாய் அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு பயந்தவர்களின் வாழ்க்கையில் அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பொழிகிறார். தேவனால் மாத்திரமே உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க முடியும் என்பதை அறிந்தவர்களாய் இன்றைக்கே அவரை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இப்பொழுதே அவரை துதியுங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் கூப்பிடுதலுக்கு நீர் செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது என்ன செய்வது என்று கலங்கும் போது நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனப்பா. ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, இவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாங்கள் நம்பி உம்மை பற்றி கொள்ளுகிறோம். அப்பா, உம்முடைய கரம் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் மட்டுமே எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று நாங்கள் உம்மை நம்பி உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுக்கிற எல்லா விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய கூப்பிடுதலுக்கு நீர் செவி கொடுத்தபடியால் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.